யூபிஐ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆபத்தானதா? எஸ், யூபிஐ அப்ளிகேஷன் அதாவது நம்ம மொபைல்ல இருக்கிற போன்பே, கூகுள் பே, பேடிஎம் யூபிஐ இந்த மாதிரியான பல வகையான யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆபத்தானது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்கு எந்த ஒரு இடமும் கொடுக்கல அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்பிஐ உடைய கவர்னரா இருக்கிற சந்திரகாந்த தாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணாரு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் எதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரு அப்படின்னு நிறைய பேர் தரப்புல இருந்து பல குழப்பங்கள் இருக்குது. நம்ம எல்லாருமே இப்போ யூபிஐ ஆப்ஸை நம்பி தான் பேமெண்ட்டை நம்பியே இருக்கிறோம். அவர் இப்படி சொல்லும் போது நம்ம காசு செக்யூர்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்காமலே நமக்கு மண்டை சுத்தி சூடாகணும் தான் சொல்லணும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப இந்த வீடியோல யூபிஐ அப்ளிகேஷனை ஆபத்தானதா இல்ல செக்யூர்டானதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டிஜிட்டல் இந்தியாவோட நெக்ஸ்ட் லெவல் தான் யூபிஐ அப்படின்னு நம்ம ஈஸியாவே சொல்லிட்டு போக முடியும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற காசை ஏடிஎம் மூலமா வித்ட்ராவல் பண்ணிட்டு பேங்குக்குள்ள போய் செல்லாரா ஃபில் பண்ணி கியூல நின்று நம்மளுடைய ஆப்போசிட் பர்சனுக்கு டெபாசிட் பண்ற காலம் போய் இப்போ யூபிஐ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை கொண்டு ஒரு 10 டிஜிட் மொபைல் நம்பர்ல நம்ம கேஷை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவும் ரிசீவ் பண்ணிக்கவும் முடியறதுக்கான ஒரு அருமையான ஃபீச்சரை கொண்டு வந்தாங்க யூபிஐ. இது அபிஷியலா சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல இருந்து கொண்டு வந்த அப்ளிகேஷன் அப்படின்னு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. BHIM அப்படிங்கிற அந்த யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் தான் முதல் முறையா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூகுள் பே, போன்பே, பேடிஎம் யூபிஐ இந்த மாதிரியான பல அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த ரீசெண்டா இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்பிஐ உடைய கவர்னரா இருக்கிற சந்திரகாந்த தாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கூகுள் பே எல்லாமே ஒரு செக்யூர்டா இல்லாத ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அவர் அப்படி சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, கூகுள் பே, பேடிஎம் யூபிஐ இந்த மாதிரியான யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆர்பிஐ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனா தான் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கிறேன். நம்ம யூபிஐ அப்ளிகேஷன்ல கூகுள் பேயா இருந்தாலும் சரி, பேடிஎம் யூபிஐ இருந்தாலும் சரி, போன்பேயா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பேங்குடைய பேலன்ஸை ஒரு 4 டிஜிட் யூபிஐ பின்னை யூஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பெர்மிஷன் இல்லாம யாராலையும் பார்க்கவே முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா பேங்க் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க் இந்த மாதிரியான பல பேங்க் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸா வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஹைலி செக்யூர்டு தான், ஒத்துக்கிறேன் நான். என்னாலும் அது மூலமா பேங்க் தான் அக்சஸ் பண்ணுது டைரக்டா. அது மூலமா நம்ம ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். IMPS, நெஃப்ட், RTGS, அப்புறம் மினி டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் அதர் பேங்க் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது இந்த மாதிரியான எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே மொபைல் பேங்கிங்ல கொடுத்துருக்காங்க. அதே இது ஒரு பிரைவேட் செக்டார் பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை ஆர்பிஐ மூலமா பெர்மிஷன் இல்லாம எப்படி ஒரு பேங்க் பேலன்ஸை பாக்குறது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு 4 டிஜிட் பின் நம்பரை கொடுத்த உடனே அமௌண்ட் டெபிட் ஆகி இன்னொரு கஸ்டமருக்கு போறது, அதெல்லாம் எப்படி பாசிபிள்னா எனக்கு தெரியல. சோ இதுல இருந்து ஆர்பிஐ உடைய கவர்னர் என்ன தெளிவா சொல்ல வராருன்னா, கூகுள் பே, பேடிஎம், யூபிஐ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் லெவல்ல தான் நாங்க வச்சிருக்கோம். இதை நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வராரு. ஒரேடியா நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லவே வரல. அது மட்டும் இல்லாம நான் பேங்க் சைட்ல கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்கு கூகுள் பே இருந்தாலும் சரி இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி யூபிஐ அப்ளிகேஷன்ல எதுக்கு பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. நீங்க பண்ணீங்க அப்படின்னா பேங்குக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கூகுள் பே எடுக்கும்போது கூகுள் பே எவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம், கூகுள் கம்பெனிக்கு கீழே வர்றதுதான் கூகுள் பே. இது இந்தியால கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆஃபிஷியலாவே லான்ச் பண்ணாங்க. இது ஒரு அமௌண்ட் நமக்கு டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னா மேக்சிமம் 3 ஒர்க்கிங் டேஸ்ல நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. மீறி நம்ம பேங்க் சைட்ல கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை பொறுத்தவரை நீங்க டைரக்டா உங்களுடைய எந்த அப்ளிகேஷன்ல யூபிஐ அப்ளிகேஷன்ல நீங்க பண்ணீங்களோ அதே அப்ளிகேஷன்ல கஸ்டமர் கேர் மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணி தான் உங்க அமௌண்ட்டை நீங்க ரீஃபண்ட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பேங்க் சைட்ல எங்களால எதுவுமே செக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா நீங்க யூபிஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னா
நாங்கள் பேங்க் சைட்லேருந்து தனியாக யூபிஐ அப்ளிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஓபி யூபிஐ, அதுக்கப்புறம் பிஹெச்ஐஎம் யூபிஐ, சியூபி யூபிஐ, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஆக்சிஸ் பே, இந்த மாதிரியான நிறைய வந்து யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து பேங்க் சைடு வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஏன் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணலை அப்படின்னு பேங்க் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். பேங்க் சைடில் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வந்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால யாருமே அதை பெரிய அளவில் யூஸ் பண்ணுறதே கிடையாது. பேங்க் அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் நம்மளுடைய அமௌண்ட் வந்து ஏதாவது டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னா பேங்கே அதை ட்ராக் பண்ணி ஈஸியாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுக்கும் அப்படின்னு பேங்க் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸாக தான் இருந்துச்சு. பேமெண்ட்ஸ் பேங்கை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவல் பண்ணி லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் பேங்குக்கு முதல் லைசன்ஸ் யாருக்கு கிடைச்சிச்சு தெரியுமா? ஏர்டெலுக்கு தான். ஆமாம், இந்தியாவுடைய மிகப்பெரிய டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்கான ஏர்டெலுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அஃபிஷியலாக வந்து பேமெண்ட்ஸ் பேங்க்கான லைசன்ஸாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடியா பேமெண்ட்ஸ் பேங்க், ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க், ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க், இந்த மாதிரியான நிறைய விதமான பேமெண்ட்ஸ் பேங்க்கள் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸான ஃபோன்பே, பேடிஎம் யூபிஐ, அதுக்கப்புறம் கூகுள் பே, இந்த மாதிரியான யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டேஞ்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இத்தனை வருஷமா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதில் ஏதாவது ஒரு எரர் நடக்க தான் செய்யும். அதாவது நிறைய பேங்க்ஸ் அதில் காமிக்கும். அந்த பேங்கோட எல்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து டைப் வச்சு தான் நமக்கு வந்து இதை கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்மளுடைய பேலன்ஸே அது மூலமாக பார்க்க முடியாது. நம்மளுடைய டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எதையுமே நம்ம வந்து யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் போல பார்க்கவே முடியாது. அப்போ எப்படி நம்ம அவனுடைய பேலன்ஸ் எல்லாம் ஒரு 4 டிஜிட் பின்ல நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸில் எந்த ஒரு டேஞ்சரும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, என்னுடைய ரிக்வஸ்ட். அதுக்கப்புறம் நம்மளுடைய அமௌண்ட் ஏதாவது டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்பவே டென்ஷனாகவும் தலைவலியாகவும் தான் நமக்கு இருக்கும். அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அக்கௌண்ட் நம்பரை வாங்கி மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அந்த பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய காசு வந்து செக்யூர்டாகவும் இருக்கும், நீங்களும் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் நான் கூட அதை யூஸ் பண்ணுறேன். கூகுள் பே என்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து தான் யூபிஐ உடைய லெவல் வந்து இன்னொரு அடுத்த படிக்கு கொண்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கூகுள் பே வந்து வேற நிறைய ஃபீச்சர்ஸாக வச்சிருக்காங்க. ஹைலி செக்யூர்டாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே செக்யூர்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து ஆர்பிஐ வச்சிருக்காங்க. அதனால தான் நம்முடைய ஆர்பிஐ உடைய கவர்னரான சந்திரகாந்த தாஸ் சொல்லியிருந்தாரு, இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, செக்யூர்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.